இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணே. உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கால? ஏன் பொண்ணு தானே, ரொம்ப நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ வாழ்றதுதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. எங்க மனசை கிளறாதீங்கம்மா. தயவு செஞ்சு கிளம்புங்க. சரியா வராது இது. இதுக்கப்புறம் தான் எங்க பிள்ளைக்கு ஒரு சரியான வாழ்க்கையை அமைக்கிறத பத்தி நாங்க யோசிக்கணும். தேவையில்லாம வந்து குழப்பம் பண்ணாதீங்கம்மா. கிளம்புங்க. லட்சுமி, போலவா? எப்படியோ நாம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. என்னங்க சொல்றா? அவளுக்கு எதுவும் தெரியாதான். தெரியாம தான் அவங்க வீட்ல இருந்து வந்தாங்களா? அதெல்லாம் நல்ல கதை விடுவா. ஈஸ்வரமூர்த்தி, நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விட்டுறக்கூடாது. மாமா, இவளை இப்படியெல்லாம் சாஃப்டா டீல் பண்ணா சரி வராது. வேற ஏதாச்சும் செய்யணும் மாமா. அவ சேர்ந்து வாடுறத பத்தி யோசிக்கவே கூடாது. ஏங்க, நம்ம யாரையுமே நம்ப வேண்டாங்க. நம்ம பையன் வாழ்க்கையில வரவே மாட்டேன்னு சொன்னவ நாளைக்கு மனசை மாத்திக்கிட்டு பிரச்சனை பண்ணான்னா ஏங்க அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணணும்? உடனே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. அதைத்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் அவ வாயாலேயே வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல வைக்கணும். அவளே அவனை ஒத்துக்க வைக்கணும். அப்புறம் நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஈஸ்வரமூர்த்தி, சரியான யோசனையை பிடிச்சிருக்க. உன் பிள்ளைய வழிக்கு கொண்டு வர இதுதான் வழி. சீக்கிரமே அவளை சொல்ல வை. ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை அமைச்சு கொடு. அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். இதுல எந்த தடங்களுமே வரக்கூடாது. யார் என்ன கொடுத்தாலும் வாங்குவியா? திருப்பி கொடு. அம்மா, திருப்பி கொடுன்னு சொன்ன. இங்க பாரதியா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருக்கும் நமக்கான உறவு முடிஞ்சு போச்சுன்னு. இனிமே இவர் கூட நீ பேசக்கூடாது. நல்லா யோசி, உனக்கு அம்மா முக்கியமா இல்ல அவர்தான் முக்கியமான? மேடம், என் மேல இருக்க கோத்துல ஏன் மேம் டியப்பா போச்சுட்றீங்க? அவ ஏன் குழந்தை. நான் அவகிட்ட என்ன வேணாலும் பேசுவேன். அதை கேட்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. நான் அவளை திட்டத்துக்கு காரணமே நீங்க தான். உங்களை விட்டு நாங்க தான் முழுசா வந்துட்டோம்ல. இப்படி திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. மேடம், நீங்க என்ன அப்படியே தூக்கி போட்டாலும் என்னால இருக்க முடியல மேடம். நீங்க இல்லாம தியா பாப்பா இல்லாம என்னால இருக்க முடியல மேடம். எப்படி மேடம் என்னால மறக்க முடியும்? மறந்துதான் ஆகணும். நான் கடைசி தடவையா சொல்றேன், என்னையும் தியாவையும் பாக்குறதுக்கு வராதீங்க. மேடம், அப்படிலாம் பேசாதீங்க மேடம். மேடம், எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த கோபம் இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கலாம் மேடம். மேடம், நீங்க இப்படி வேணாம் தூக்கி போடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். எனக்கு மாப்பிள்ள ஒரு குடிகாரன், தப்பான பழக்கம் உள்ளவன், பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறவன், வேற பொண்ணுங்க கூட சகவாசம் வச்சுக்கிறவனா இருந்து அவன் கூட போய் நீ வாழணும்னு நான் சொன்னா அது பெரிய தப்புதான். ஆனா நம்ம வெற்றி அவர் அப்படி இல்லையேம்மா. உனக்கே தெரியும்ல, தங்கமான புள்ள.
அவரை நீ ஒதுக்கி வச்சு வேண்டாங்கிற. அது எப்படி நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? வெற்றி உனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு தினம் தினம் நான் அந்த சாமிக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ ஆஹா, அப்போ ஒருத்தன் கெட்டவனா அதுக்கு நீங்க வரையற வச்சிருக்கீங்க, அதுக்குள்ள வந்தாதான் அவன் கெட்டவன், அப்படித்தானே? நான் கட்டிக்கிறந்தவரோட சாவோட காரணமா இருந்துட்டு அதை மறைச்சு வச்சிருக்காருமா. அதை விட பெரிய தப்பு என்ன இருக்கு? அது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் டி. அதையே இப்ப பெருசா பேசிக்கிட்டு இருக்க? போன உசுறு திரும்ப வருமா? அவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு உன்னையும் உன் புள்ளையையும் ராணி மாதிரி வச்சுக்க துடியா துடிக்கிறான். அவனை போய் நீ ஒதுக்க நினைக்கிறியே? இந்த காலத்துல வெற்றி மாதிரி ஒரு புள்ளைய பாக்குறது அபூர்வம் துளசி. இங்க பாரு துளசி, நாங்க போய் பேசுனதுல எந்த தப்பு இருக்கிறதா எங்களுக்கு தோணல. தப்பு இல்லையா? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அஞ்சலி ஏன் நம்ம மகேஷ் கூட வாழ விடாம இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம்? என்ன என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? அந்த ஆளும் வெற்றியும் ஒன்னா? ஆமாமா, எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான். அந்த மகேஷ் அஞ்சலிய நம்ப வச்சு ஏமாத்தினா, அதுதான் வெற்றியும் செஞ்சிருக்காரு. ஏன் அஞ்சலிக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இவ்வளவு நாள் நான் முட்டாளா இருந்தேம்மா, இப்பதான் எனக்கு புத்தி வந்திருக்கு. அவருதான் அந்த ஆக்சிடென்ட்ட செஞ்சிருக்காரு. உண்மை தெரிஞ்சா நான் அவரை விட்டுட்டு போயிடுவேன்னு நடிச்சிருக்காரு. ரிமைனிங் கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த மெயில்ல மொத்த விஷயத்தை சென்ட் பண்ணிருங்க. ஓகே சார். அண்ட் கமெண்ட். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க ப்ளீஸ். ஓகே சார். தேங்க்யூ. சரிங்க சார். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா என்ன வேணாலும் செய்வீங்களா? என்ன நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை ஏமாத்திட்டு போயிடுவேன்னு நினைச்சீங்களா? ஒரு வேலையை கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு என்ன அடிமையா இந்த ஆபீஸ்ல நடத்தலான்னு பாக்குறீங்களா? யாரு? நானா? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. எனக்குன்னு சுதந்திரம் இருக்கு. எனக்கு பிரச்சனைனா நான் லீவ் எடுப்பேன், ஆபீஸ்க்கு வராம இருப்பேன். அதெல்லாம் கொஸ்டின் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏய், என்ன அஞ்சலி, என்ன பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. என்ன பார்த்தா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற ஆள் மாதிரி தெரியுதா என்ன? அஞ்சலி, என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா சொல்லனா எனக்கு சத்தியமா புரியாது. நிறுத்துங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். 24 மணி நேரமும் நான் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கணும். அதுக்கு தானே இந்த ஆபீஸ்ல என்ன வேலைக்கு சேர்த்தீங்க?